ஷே எப்பா யமதர்ம இவங்களெல்லாம் பதவி கொடுத்த பதவியெல்லாம் வாங்கியாச்சு அமர்ந்து கைலாசத்தில் உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டான் ஈஸ்வரன். இப்போ இங்கே 2 பேர் கணக்கு தான் இப்போ போகும். 2 பேர், ஈஸ்வரன் பரமசிவன், யமதர்ம. இப்போ யமதர்ம உள்ளே இறங்கினா என்ன நடக்கும்? தமிழ்நாட்டுக்கார கண்டார ஒளிமனுக்கு தெரியும். யம வந்துட்டா குடும்பம் அழிஞ்சு போவோம், குடும்பம் செத்து போவோம், குடும்பம் சுடுகாட்டுக்கு போகும்னு தமிழ்நாட்டுக்கார கண்டார ஒளிமனுக்கு தெரியும். சரியா? தமிழ் வார்த்தை பேசானா ஆணும் பெண்ணும் எப்படி அழிச்சு வச்சுருக்கான் பார்த்தியாப்பா? எப்படி பூமியை நம்ம கணக்கு போட்டோன்னு நடக்கலைங்க, இனிமேல் நடக்கும்லப்பா. என்னப்பா? யமதர்மம் உட்காந்தா 7 சிம்மத்துக்கு முன்னாடி எல்லாரும் வச்சு கணக்கு எழுதின எழுத்து ஓலைச்சோடு 7 எழுத்து. இந்த எழுத்து இப்போ உட்காந்து இப்போ இந்த மானிட பிறவி ஆட்சி ஆண்டவனை வேரோடு அறுத்துடணும். அதான் கணக்கு. சந்தோஷம் தானேப்பா? எப்படி பதவி வாங்கியிருக்கேன்ப்பா, பிரதமராக உட்காந்துருக்கேன், நாற்காலி சேரில் உட்காந்துருக்கேன் டெல்லியில். உலக நாடு பிரதமர் பூரா கொன்றுவேன் உலக நாடு. முக்கால் சத்தியம். எப்படி அடுத்து நாற்காலி சேரில் உலக நாடு மந்திரி உட்காந்துருக்கானா காவல்துறைக்கு, உலக நாடு அந்த சீட்டில் உட்காந்துட்டேன். டெல்லியிலேருந்து தான் பிடிக்கணும் எல்லா கண்டார உலக நாடு. சரியா? இராணுவ வானரப்படைக்கு மந்திரி எல்லா நாட்டிலையும் உட்காந்துருக்கானா, இங்கே டெல்லியில் உட்காந்துருக்கானா வழுக்க மாட்டா முட்டா குயிமை இல்லையா கண்டார வழி மேடம் பிரிக்கி எடுத்து போடுவேன். நீ உட்காந்துருக்க நாற்காலி சேரில், நான் உட்காந்துருக்கேன். யமதர்மன் உட்காந்துருக்கேன். யமதர்மனா சொல்லுவா ஒரு ஹிந்தி பேசுகிறாளா தமிழ்நாட்டுக்காரி நிதியமைச்சர், அந்த வெண்ணை எடுத்து கொடுப்பா. இப்போ ஐயையோ நீ சீட்டில் உட்காந்து, அது நிதியமைச்சருக்கும் நானே உட்காந்துட்டேன். அப்போ அந்த காகித பேப்பர் கணக்கு வரும்ல, அது வரும். அந்த காகித பேப்பர் செத்த பேப்பரில் யமதர்ம நான் உட்காந்து ஒத்த பேப்பர்லாம் உட்காந்து போனால் எப்படி இருக்கும்? மானிட பெரிய ஒருத்தன் அந்த பேப்பரை வச்சே கொன்றுவேன். அதான் கணக்கப்பா. முக்கால் சத்தியம்ப்பா. சந்தோஷம். முக்கால் சத்தியம்.